Hello friends, welcome to Learners Forum. So இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டாபிக்ஸ் லைக் சர்க்யூட் தியரி பார்த்துருப்போம் அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் சப்ஜெக்டாக நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு தியரி பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் அண்ட் நிறையா விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் இந்த சப்ஜெக்டை பெரும்பாலும் நிறைய பேர் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. இது பெருசாக இருக்காது, ரொம்ப வேகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. பட் இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். கான்செப்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. அண்ட் கொஸ்டின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம டைரெக்டாக சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எடுத்த உடனே என்ன கொடுத்துருப்பாங்க, கூலும்ஸ் லா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் எடுத்த உடனே கூலும்ஸ் லானா என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் அதோடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும், ஒரு சார்ஜை பற்றி உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லணும். இல்லை அப்படின்னா நான் டைரெக்டாக ஒரு சார்ஜ் ரெண்டு சார்ஜஸை கன்சிடர் பண்ணியிருக்கும் போது அதுக்குரிய டிஸ்டன்ஸை பொறுத்து இந்த லா இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு தலையும் புரியாது வாலும் புரியாது. ஸோ அதுக்கான இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிலபஸில் இருக்க அந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அது போக இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி பிரிண்டட் வெர்ஷன் நோட்ஸில் பார்த்துருப்போமோ அதை பொறுத்துமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபீல்டு அப்படின்னா அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாப்பிக்லேயே ஃபீல்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ ஃபீல்டு அப்படிங்கும்போது இதில் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கலாம். ஆனால் பேசிக்காக ஒரு ஃபீல்டுனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு குவான்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் பார்த்திங்கன்னா ஃபீல்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேபிளில் நீங்கள் ஒரு டம்ளரில் இருக்க தண்ணியை அந்த டேபிளில் நீங்கள் ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த டேபிளில் ஒரு ரீஜனை எடுத்துக்கோங்க. அந்த ரீஜனில் அந்த தண்ணி எங்கே இருக்குது அதை சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அதை சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அதை தான் நம்ம ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஃபீல்டில் நமக்கு ரெண்டு டைப்ஸ் பேசிக்காக இருக்குது, விச் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ மேக்னெட்டிக் அப்படிங்கும்போது இந்த ஃபீல்டு யார் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறா அப்படின்றத பாருங்கள். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி மேக்னெட்டிக் எஃபெக்ட். அண்ட் அதுவே எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கும்போது இந்த ஃபீல்டு நமக்கு ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் கால்ட் அஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ மூவிங் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது இப்போ ஒரு எலக்ட்ரான் இப்படி இருக்குது. ஸோ இது நம்ம ஒரு எலக்ட்ரானாக எடுத்துக்கலாம் அண்ட் இங்கே ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரானுடைய பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே இருக்குது. ஸோ அப்படியே இருக்கும்போது நமக்கு இதில் ஏதாவது கரண்ட் பாசேஜ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஆனால் இதே எலக்ட்ரான் இப்போ இந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னா இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கரண்ட் ஃப்ளோ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். பேசிக் கான்செப்ட் என்ன, எலக்ட்ரான்ஸ் மூமெண்ட்டில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக இருக்கும்போது ட்ராவல் பண்ணும்போது மூவ் ஆகும்போது தான் நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மூவிங் சார்ஜ் என்ன பண்ணுன்னா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் கரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கேரியிங் கண்டக்டர், அதாவது ஒரு கண்டக்டரில் இந்த கரண்ட் பாஸ் ஆகும்போது it generates what is called as the magnetic field. அதுவே இந்த சார்ஜ் இப்படியே இருக்குது. இந்த சார்ஜ் ஜஸ்ட்டு ஸ்டாக்னண்ட்டாக இதே மாதிரி ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா இதை சுற்றியும் ஒரு சின்ன ஃபீல்டு நமக்கு இருக்கும். அந்த ஃபீல்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சார்ஜ் ஸ்டேஷ்னரியாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட். அண்ட் அதுவே சார்ஜ் இந்த மாதிரி மூமெண்ட்டில் இருக்கும்போது ஒரு கண்டக்டர் வழியாக பாஸ் ஆகிற கரண்ட் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுத்தையும் புல் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நிறைய கான்செப்ட்ஸ் எவால்வ் ஆனது. இந்த பர்டிகுலர் டொமைனை தான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கும்போது இப்போ நமக்கு இந்த பர்டிகுலர் எலக்ட்ரான்ஸை நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கிறது இப்படி மூவ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைடில் போகுது, இப்படி போகுதா இல்லைனா இப்படி போகுதா? ஸோ ஏதாவது ஒரு பக்கம் கண்டிப்பாக போகும், இல்லை வேறு எந்த டைரெக்ஷனில் வேணால் கூட நமக்கு இருக்கலாம். ஆனால் எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ அப்போ டைரெக்ஷன் நமக்கு தேவை. ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுடைய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் டூலை யூஸ் பண்ண போகிறோம். அதை தான் பார்த்திங்கன்னா வெக்டர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெக்டர் அனாலிசிஸ் அப்படிங்கும்போது பேசிக்காக நமக்கு ஒரு ஸ்கேலார்னால் என்ன, வெக்டார்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸ்கேலாரில் நமக்கு ஒரே ஒரு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இங்கே ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா இதோடைய வேல்யூ ஒரு
5 வோல்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அதுவே வெக்டார் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். இப்போ ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வந்து மூவ் ஆகுது. ஸோ இங்கே நமக்கு இந்த மாதிரி டைரக்ஷன் வந்து தெரிய வரும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நியூட்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேக்னிடியூடும் இருந்து டைரக்ஷனும் இருந்துச்சுன்னா அதை நம்ம வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். வெறும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேலாரில் வி ஹேவ் மாஸ், வால்யூம், சார்ஜ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. வெக்டாரில் வி ஹேவ் ஃபோர்ஸ், வெலாசிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்ட், இன்டென்சிட்டி. ஸோ ஒரு வெக்டாரை எப்படி நம்ம பேசிக்காக டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லெட்டர் அண்ட் அந்த லெட்டருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். அப்போ அதில் டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ வெக்டார்னால் என்னென்னு பார்த்தாச்சு. அதை பேஸ் பண்ணி ஒரு யூனிட் வெக்டார்னால் என்னன்றது பார்க்கலாம். ஸோ பேர்லேயே பாருங்கள், வெக்டாரில் நமக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். யூனிட் வெக்டார் அப்படிங்கும்போது யூனிட் அப்படின்னா 1 அர்த்தம். ஸோ மேக்னிடியூட வேல்யூ வந்து நமக்கு யூனிட்டியாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூனிட் வெக்டாரை பேசிக்காக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் லெட்டர் போட்டு தான் வந்துட்டு டினோட் பண்ணுவோம், which is equal to the vector divided by its magnitude. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு யூனிட் வெக்டாருடைய பேசிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூனிட் வெக்டாரெல்லாம் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் வந்து உங்களால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ பேசிக் வெக்டார் லாஸ் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம், which is commutative law, associative and distributive law. ஸோ இப்போ ஒரு 2 வெக்டாரை கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கம்யூட்டேட்டிவாக இருக்கும். தட் இஸ் a plus b is equal to b plus a. அண்ட் அதுவே அசோசியேட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணோம் அப்படின்னா a plus b plus c will be equal to a plus b plus c. ஸோ it is also associative. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவாக அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா again it is distributive. alpha into a plus b is equal to alpha a plus alpha b. alpha அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா it represents some scalar quantity. அதுவே மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஆல்ஃபா a vector is equal to a vector alpha. ஸோ இந்த மாதிரி கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் 3 லாஸையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் வெக்டார் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதில் இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த நோட்டேஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் கான்ஸ்டன்ட்ஸ் which are nothing but scalar. இப்போ ஒரு ஐடென்டிக்கல் வெக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 0வாக இருக்கும். அதாவது ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a and b அப்படின்னு 2 வெக்டார் எடுத்துக்கலாம். அந்த 2 வெக்டாரோடைய டிஃப்ரென்ஸ் a minus b கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா if it is equal to 0 then it means a and b are identical vectors or also called as equal vectors. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபர்ஸ்ட் டாபிக், அதாவது கூலம்ஸ் லாக்கு முன்னாடி நமக்கு இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் எல்லாம் பேசிக்காக தெரிஞ்சால் மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி மற்ற எல்லா டாபிக்ஸுமே வந்து பார்க்க முடியும். ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோஆர்டினேட் சிஸ்டமுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படிங்கிறது பேசிக்காக நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு வெக்டார் குவான்டிட்டியை நம்ம அந்த காம்பனன்ஸை பொறுத்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வந்து நமக்கு தேவைப்படும். அதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நமக்கு பேசிக்காக கார்டீசியன், சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ஸ்பெரிக்கல் அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. கார்டீசியன் சிஸ்டம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரெக்டாங்குலர் சிஸ்டம். ஸோ கார்டீசியன் அப்படிங்கும்போது ஒரு பாயிண்ட், அதாவது இப்போ நம்ம இங்கே ஒரு பாயிண்ட்டை வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்டுடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா by 3 components x, y and z. ஸோ இந்த x, y, z அப்படிங்கிறது வந்துட்டு 90 டிகிரி மியூச்சுவலாக நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா x, y and z. ஸோ இந்த மாதிரி 3மே 90 டிகிரியில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை இட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் பாயிண்ட் p with the notations x1, y1, z1. ஸோ x1, y1, z1 அப்படிங்கிற வேல்யூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த x, y, z இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் த ரேஞ்ச் ஃப்ரம் -infinity to infinity. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ நமக்கு -infinity இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு பேஸ் வெக்டார்னால் என்னென்னு எடுத்துக்கலாம். பேஸ் வெக்டார் அப்படிங்கிறது இப்போ எந்த ஆக்சஸ் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து எக்ஸ் ஆக்சஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த எக்ஸ் ஆக்சஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய யூனிட் வெக்டரை தான் நம்ம பேஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எக்ஸ் டைரக்ஷன். அப்போ எக்ஸ் டைரக்ஷனுக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் என்ன? இட் இஸ் ஏஎக்ஸ். அதே மாதிரி இது ஒய் டைரக்ஷன். ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் என்ன? ஏஒய். அதுவே ஒரு z டைரக்ஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் az. ஸோ ax, ay, az இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பேஸ் வெக்டார். நெக்ஸ்ட் இஸ் பொசிஷன் வெக்டார், அதாவது ரேடியஸ் வெக்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் p ஃப்ரம் தி ஆரிஜின்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த மாதிரி XY and Z வந்து இருக்குது. இந்த கண்டிஷனில் இங்கே நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டுடைய டிஸ்டன்ஸ் என்ன ஃப்ரம் தி ஆரிஜின். ஸோ இதுதான் நம்ம ஆரிஜின் O அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து பாயிண்ட் P அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணும்போது we will call it as a position vector. ஸோ இதனுடைய ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இட் இஸ் x1 ax plus y1 ay plus z1 az. ஸோ 3 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ்லையுமே வந்துட்டு அதுக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய யூனிட் வெக்டரை நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ we can get the value for what is the radius vector or the position vector. ஸோ இப்போ இதனுடைய மேக்னிடியூட் வேணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஸ்கொயர் ரூட்டை எடுத்து இந்த கோஃபிஷியன்ஸ்க்கு முன்னாடி அதாவது யூனிட் வெக்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் ப்ளஸ் z1 ஸ்கொயர். ஸோ இந்த கான்செப்டும் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்னடா எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த பேசிக் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் இந்த சப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா டஃப்னே ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வெக்டார். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வெக்டார் அப்படிங்கும்போது இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் P அப்படின்னு இருக்குது அண்ட் இங்கே நமக்கு இன்னொரு பாயிண்ட் Q அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வெக்டார்ஸுக்குரிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வெக்டார். ஸோ பாயிண்ட் P நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வித் x1 y1 z1. அதே மாதிரி பாயிண்ட் Qக்கு வந்து we can represent it as x2 y2 and z2. ஸோ இப்போ ரெண்டு பாயிண்ட்டுக்கு ரெண்டு பாயிண்ட் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருந்து தான் லெஃப்ட்டுக்கு இப்படி மூவ் ஆகணும். விச் மீன்ஸ் Q மைனஸ் P அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ Qவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன x2 அண்ட் Pயில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன x1. ஸோ x2 மைனஸ் x1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஃபார் AX வெக்டர். அதே மாதிரி Yக்கு பார்த்தீங்கன்னா y2 மைனஸ் y1 அண்ட் z2 மைனஸ் z1 அப்படின்னு இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா செப்பரேஷன் வெக்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதனுடைய மேக்னிடியூடை நம்ம கேல்குலேட் பண்ண போது இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் AXக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூவை ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம் அண்ட் பிஃபோர் AY அண்ட் பிஃபோர் AZ. ஸோ x2 மைனஸ் x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 மைனஸ் z1 தி ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியல் எலிமெண்ட்ஸ் dx dy dz. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா x y அண்ட் z டைரக்ஷனில் ஓரியண்டாக இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியல் லென்த் x. ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியல் வெக்டார் லென்த் DL கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸை ஜஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் அலாங் வித் யூனிட் வெக்டர். ஸோ dx ax ப்ளஸ் dy ay ப்ளஸ் dz az அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதனுடைய மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், AXக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ dx ஸ்கொயர் அண்ட் AYக்கு முன்னாடி இருக்க வேல்யூ ஸோ dy ஸ்கொயர் அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் AZ ஸோ dz ஸ்கொயர். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா we can get the value for what is magnitude of DL. நெக்ஸ்ட் அதே மாதிரி டிஃப்ரென்ஷியல் வால்யூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வால்யூம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஜஸ்ட் மூணுத்தையும் வந்துட்டு க்யூப் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா எப்போவுமே அந்த பவர் 3 வந்து வால்யூமில் நமக்கு டெஃபினட்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு dx dy dz. இது மூணுத்தையும் வந்து ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியல் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். பட் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸோ ds இஸ் ஈக்குவல் டு ds an அப்படின்றது ஜென்ரல் நோட்டேஷன். இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக இப்போது எக்ஸுக்கு மட்டும் வேணும். டிஎஸ் எக்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ எக்ஸை தவிர அதாவது இப்போ நமக்கு 3 காம்பனன்ட்ஸ் XYZ அப்படின்னு இருக்குது. ஸோ XYZ அப்படிங்கும்போது எக்ஸுக்கு தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இதை தவிர மிச்சம் இருக்கிற மீதி 2 வேல்யூ என்ன y அண்ட் z. அதனால் dy அண்ட் dzஐ எடுத்துக்கணும். அண்ட் ஆக்சுவலாக இங்கே நம்ம எதுக்கு கேல்குலேட் பண்ணுறோமோ இதனுடைய பேஸ் யூனிட் வெக்டார் ஸோ AX வந்து நமக்கு மல்டிப்ளை கிடைக்கும். அதுவே இப்போ y வேணும் அப்படிங்கும்போது y தவிர இருக்கக்கூடிய மீதி 2 வேல்யூஸ் என்ன x and z. ஸோ dx dz அண்ட் அதுக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர் என்ன ay. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் சர்ஃபேஸுக்கான ஈக்குவேஷன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது dsx அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது dy dz அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லிமிட் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம சிலிண்ட்ரிக்கல் டைப்புக்கு பார்க்கலாம். சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு ஆர் பை ஜெட் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஆர் அப்படிங்கிறது வந்துட்டு சிலிண்டருடைய ரேடியஸ், பை ரெப்ரசன்ஸ் அசிமத் ஆங்கிள் அண்ட் ஜெட் அப்படிங்கிறது வந்துட்டு பிளேன் ஆஃப் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ ரேடியஸ் அப்படின்னா ரேடியஸ் வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அதனால் இட் ஹேஸ் த ரேஞ்ச் ஃப்ரம் 0 to infinity. அண்ட் அதே மாதிரி ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0லேருந்து 2π வரைக்கும் நமக்கு இருக்கும். அண்ட் ஜெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெட் வேல்யூ நமக்கு நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதனால தான் -∞ +∞ வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் இருக்கும். ஸோ இப்போ இதை ஓரியன்டாக இருக்கக்கூடிய பேஸ் வெக்டார்ஸ் என்ன? இங்கே நம்ம பார்த்தோம் ஆர், பை அண்ட் ஜெட். ஸோ அதுக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய பேஸ் வெக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏஆர், ஏபை அண்ட் ஏசெட். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு வெக்டாரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா பிஆர்ஏஆர் ப்ளஸ் பிபை ஏபை ப்ளஸ் பிசெட் ஏசெட். ஸோ நம்ம என்ன வெக்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன காம்பனன்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் கோஆர்டினேட் டைப்பில் இருக்குன்றது தெரிஞ்சிச்சுன்னா அதை பொறுத்து இந்த மாதிரி எல்லா பேராமீட்டர்ஸையும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஆர்ஏஆர் ப்ளஸ் dr by a. ஸோ இந்த இடத்துல நம்ம நல்லா ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். எப்பெல்லாம் வந்துட்டு நமக்கு a அதாவது d பை இருக்கும், அப்போ அந்த d பை இருக்க வேண்டிய இடத்துல ஆரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி rd பை அப்படின்னு தான் வந்துட்டு ஜென்ரலாகவே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ டிஆர்ஏஆர் d பை இருக்கிறதுனால ஆரை இங்கே இன்க்ளூட் பண்ணியாச்சு ப்ளஸ் dz az. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய dl வேல்யூ மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு dr² ப்ளஸ் rd பை ஸ்கொயர் ப்ளஸ் dz². நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியல் வால்யூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ மூணுத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். dr நமக்கு இருக்குது, d5 அண்ட் dz. ஸோ எப்போல்லாம் நமக்கு இந்த d5 இருக்கோ அப்போ மட்டும் ஆரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த மூணு டேர்ம்ஸ் வால்யூம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இது மூணுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா dr rd பை dz அப்படிங்கிறதுனால r dr d பை dz அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியல் சர்ஃபேஸை கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா அகெயின் ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன கான்செப்ட் தான் டிஎஸ்ஆர். ஸோ ஆரை தவிர இருக்கக்கூடிய மீதி ரெண்டு வேல்யூ என்ன, டி பை அண்ட் டிசெட். ஸோ ஆர்டி பை டிசெட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் அதுக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய வெக்டார் ஏஆர். அதுவே டிஎஸ் பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த டேர்மை விட்டுருங்க, மிச்சம் இருக்கக்கூடியது என்ன, டிஆர் டிசெட் அப்படிங்கிறதுனால டிஆர் டிசெட், அதுக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் ஏ பை. ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஷியல் சர்ஃபேஸ் வந்து எப்போவுமே நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கார்டீசியன் சிஸ்டம் பார்த்தோம், சிலிண்ட்ரிக்கல் சிஸ்டம் பார்த்தோம். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் ஏன் அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு கார்டீசியனாக கொடுத்துட்டு அது சிலிண்ட்ரிக்கலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ x is equal to r cos pi, y is equal to r sin pi and zக்கு எந்த சேஞ்சுமே இல்லை, இட் ரிமைன்ஸ் த சேம். ஸோ இதில் இந்த r அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² ப்ளஸ் y². ஸோ tan இங்கே பை இஸ் ஈக்குவல் டு y பை z. அப்போ நமக்கு பை வேல்யூ என்னென்னு வேணும். ஏன் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கலில் r பை அண்ட் z இதுதான் வந்துட்டு நம்மளுடைய பேராமீட்டர்ஸ். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y பை x அண்ட் z வேல்யூ இஸ் x. ஸோ உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கலாக கார்டீசியனாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆப்போசிட்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தேர்ட் டைப் இஸ் ஸ்பெரிக்கல். ஸோ ஸ்பெரிக்கலில் நமக்கு ஒரே ஒரு ரேடியஸ் அண்ட் இங்கே நமக்கு ரெண்டு ஆங்கிள் இருக்கும். இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. எந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸில் ரெண்டு ஆங்கிள் அண்ட் ஒரு பேராமீட்டர் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ரெண்டு ஆங்கிள் அப்படின்னாலே கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இட் இஸ் ஆல் அபவுட் ஸ்பெரிக்கல் சிஸ்டம். ஸோ ஆர் அப்படிங்கிறது வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர், தீட்டா அப்படிங்கிறது வந்துட்டு ஹாஃப் ஆங்கிள் விச் ரொட்டேட்ஸ் அபவுட் தி ஜெட் ஆக்சிஸ். அதுவும் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி கிட்ட இருக்கும். அண்ட் அதுவே பை அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அலாங் வித் த XZ பிளேன் அண்ட் 2π வேல்யூ நமக்கு இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2π தான் பார்த்தோம் பைக்கு. ஸோ தீட்டா அப்படிங்கிறது ஹாஃப் ஆங்கிள் அப்படிங்கிறதுனால 2π டிவைடட் பை 2 நமக்கு என்ன கிடைக்கும், பை அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஆர், தீட்டா அண்ட் பை. ஸோ அதை பேஸ் பண்ண பேஸ் வெக்டர்ஸ் ஏஆர், ஏ தீட்டா அண்ட் ஏ பை அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பையக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் சிஸ்டமில் தீட்டா இருந்துச்சுன்னா ஆர்டி தீட்டான்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். அண்ட் d5 இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆர் சைன் தீட்டாவை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயமும் வந்து நம்ம இதில் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியல் வால்யூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன இருக்குது, dr r d தீட்டா r sin தீட்டா d5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது we can get for what is the value of dv. ஸோ நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் சர்ஃபேஸுக்கு நம்ம dsr, ds theta, ds pi எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதை நம்ம கன்சிடர் பண்ணுறோமோ அதை கன்சிடர் பண்ண வேல்யூவை தவிர மிச்சம் 2 வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் கார்டீஷியன் அண்ட் ஸ்பெரிக்கலுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்கலாம். x is equal to r sin theta cos pi, y is equal to r sin theta sin pi, and z is equal to r cos theta. ஸோ ஒரு ஸ்பெரிக்கலாக இருக்க வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம கார்டீஷியனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கன்வர்ஷன் வேல்யூ இதுதான். ஸோ இதில் r is equal to square root of x square plus y square plus z square. theta அப்படிங்கிறது வந்துட்டு cos inverse of z divided by square root of x square plus y square plus z square, and pi அப்படிங்கிறது வந்து tan inverse of y by x. நெக்ஸ்ட் டாட் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்ஸ், அதாவது டாட் ப்ராடக்ட் வேல்யூ a டாட் b வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ mod a mod b cos theta a டாட் b உடைய வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா 2 வெக்டார்ஸ் பேரலாக இருக்குது. அதாவது இப்போ a ஒன்று இருக்குது அண்ட் அதே மாதிரி b இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், பேரலாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன 0 டிகிரி. ஸோ cos 0 என்ன 1 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ a டாட் b இஸ் ஈக்குவல் டு mod a mod bன்னு கிடைக்கும். இன்கேஸ் 2 வெக்டர்ஸ் பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா ஸோ a அண்ட் b இந்த மாதிரி பெர்பெண்டிகுலராக எடுத்துக்கும் போது இப்போ இருக்க ஆங்கிள் என்ன 90 டிகிரி. ஸோ இந்த 90 டிகிரி வேல்யூ எடுத்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா cos 90 நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். விச் மீன்ஸ் அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது a டாட் b will be equal to 0. ஸோ எந்த வெக்டார் கண்டிஷனில் நமக்கு டாட் ப்ராடக்ட் 0வாக கிடைக்குது அப்படிங்கிற இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் அகெயின் இந்த லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் கம்யூட்டேட்டிவ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அண்ட் a டாட் a இஸ் ஈக்குவல் டு mod a ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் யூனிட் வெக்டார்ஸுடைய மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்கும்னு பாருங்கள். டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது லைக் யூனிட் வெக்டார்ஸ், அதாவது 2 வெக்டார்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ax டாட் ax, ay டாட் ay, az டாட் az இருந்துச்சுன்னா அப்போ அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் அதுவே அன்லைக் வெக்டர்ஸாக இருந்துச்சுன்னா ஸோ 1 x 1 y அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக xyzக்குள்ளே இருக்கும்போது அதோடைய வேல்யூ நமக்கு 0ன்னு கிடைக்கும் when it is for டாட் ப்ராடக்ட். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட்டில் அப்படியே இது ஆப்போசிட்டாக மாறும். ஸோ இப்போ நம்ம a வெக்டாருக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதியாச்சு அண்ட் bக்கு நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் வந்து இங்கே எழுதியிருக்கோம் which is ax plus ay plus az வெக்டார் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்போது எப்படி மல்டிப்ளை பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ax bx இன்டூ ax வெக்டார் டாட் ax வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதனுடைய வேல்யூ என்ன இட் இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி லைக் வெக்டாராக மல்டிப்ளை பண்ண வேல்யூஸ் எல்லாமே நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். அதனால தான் நமக்கு ரிமைனிங் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு டாட் ப்ராடக்ட்டில் நம்ம பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் இதுவே இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் a டாட் b டிவைடட் பை mod a mod b. ஸோ நம்ம a டாட் b ஃபார்முலாவை தான் எடுத்திருக்கோம். அந்த ஃபார்முலாவை நம்ம தீட்டா மட்டும் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டாட் ப்ராடக்ட்டை பற்றி பார்த்தோம். இப்போ கிராஸ் ப்ராடக்ட்டை பார்க்கலாம். a cross b is equal to mod a mod b sin theta into an, and an அப்படிங்கிறது வந்துட்டு it is unit normal vector. ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பாருங்கள். it is not at all commutative. this is very very important. ஸோ நாட் கம்யூட்டேட்டிவ் அப்படிங்கும்போது a cross b is not equal to b cross a, and அதே மாதிரி it is anti commutative, அதாவது b cross a is equal to minus of a cross b. so this point is very very important. ஸோ டாட் ப்ராடக்ட்டுக்கு a dot b is equal to mod a mod b cos theta, and cross ப்ராடக்ட்டுக்கு a cross b is equal to mod a mod b sin theta an. அண்ட் அதே மாதிரி இட் இஸ் நாட் அசோசியேட்டிவ், ஆனால் இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஸோ இந்த கண்டிஷனில் இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் 2 வெக்டார்ஸை கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த 2 வெக்டார்ஸ் இப்படி வந்து பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு பாருங்கள். கிராஸ் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் அதே மாதிரி 2 சேம் வெக்டார்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த கண்டிஷனில் யூனிட் வெக்டார்ஸை நம்ம எடுத்துக்கும் போது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு இந்த ஷார்ட்கட் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. x y and z clock wise எடுத்துக்கோங்க. x into y is equal to ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள் z. ஸோ நமக்கு az அப்படின்னு கிடைக்கும். அதுவே அதே அடுத்த clock wise y into z
இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு என்ன இருக்குது எக்ஸ். ஸோ ஏஎக்ஸ் அப்படின்னு கிடச்சிருச்சு. அண்ட் ஏசெட் இன்ட்டு ஏஎக்ஸ் அது நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. நான் ஏசெட்டையும் ஏஎக்ஸையும் தான் மல்டிப்ளை பண்ணுறேன், ஏன்னா எல்லாமே கிளாக் வைஸில் தான் இப்படி வந்து மூவ் ஆகுது. அந்த கண்டிஷனில் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, இட் இஸ் ஈக்குவல் டு ஏஒய். அதுவே அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம வந்து இப்போ கன்சிடர் பண்ணிக்கும் போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த கண்டிஷனில் இப்போ நம்ம ஒய் இன்ட்டு எக்ஸ், ஏன்னா இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் இந்த கண்டிஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போயும் டைரக்டில் ஆப்போசிட்டில் நமக்கு என்ன இருக்குது, ஜெட் இருக்குது. ஆனால் இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால மைனஸ் ஏசெட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும்போது பாசிட்டிவ் வேல்யூஸ், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் கிடைக்கும். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். And A cross B is generally represented as determinant of first நமக்கு நியூமரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வெக்டார்ஸ் AX, AY, AZ எடுத்தாச்சு. அண்ட் கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸில் ஃபர்ஸ்ட்டு A வெக்டாருடைய காம்பனன்ஸ் என்ன அதை ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் லைனில் B வெக்டார் காம்பனன்ஸ் என்னவோ அதை நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அண்ட் எப்போவுமே ஒரு டிட்டர்மினண்ட்டை வந்து எப்படி நம்ம மேட்ரிக்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா A cross B உடைய வேல்யூ வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் ஸ்டில் அந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏ டாட் பி கிராஸ் சி, அதாவது ஒரு டாட் ப்ராடக்ட் இருக்குது, ஒரு கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது. ஒரு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே டாட் பண்ணுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு பி டாட் சி கிராஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு சி டாட் ஏ கிராஸ் பி. ஸோ இந்த கண்டிஷனில் ஏ டாட் பி கிராஸ் சி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி இன்ட்டு ஏ கிராஸ் சி. டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு ரெண்டுத்துக்கும் பாருங்கள். ஒரு கிளாக் வைஸில் மூவ் ஆகும்போது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, ஆனால் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கிவிங் எ நெகட்டிவ் வேல்யூ. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஏ டாட் ஏ கிராஸ் சி ஒரே வெக்டாரை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு டாட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் வந்து இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ். அதே மாதிரி இப்போ வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக் கேப் ரூல் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. பேக் கேப் ரூல். ஸோ பேக் கேப் பேக் அப்படிங்கும்போது b இன்ட்டு a டாட் சி மைனஸ் c இன்ட்டு a டாட் b இஸ் ஈக்குவல் டு a கிராஸ் b கிராஸ் c. இதுதான் வந்துட்டு வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸோ இந்த டாட் ப்ராடக்டுடைய ரிசல்ட்ஸை வந்து நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we have the dot product and இங்கே நமக்கு Cartesian types value of AX, AY, AZ இருக்குது. இங்கே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா Spherical AR, A pi, AZ. ஸோ அதனுடைய வேல்யூஸ் இப்போ AX and AR நம்ம டாட் ப்ராடக்டை பண்ணோம் அப்படின்னா நமக்கு cos pi கிடைக்கும். அதுதான் கான்செப்ட். அதை நம்ம டேப்லெட்டாக பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இதுவே ஒரு கார்டீஷியன் சிலிண்ட்ரிக்கலாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் டு கார்டீஷியன் கன்வர்ஷன் அதுக்கும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். கார்டீஷியன் டு ஸ்பெரிக்கல் கன்வர்ஷனும் கொடுத்துருக்கேன். ஸ்பெரிக்கல் டு கார்டீஷியன் கன்வர்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ண டிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம முன்னாடியே பார்த்தோம். x2 மைனஸ் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஸ்கொயர் ப்ளஸ் z2 மைனஸ் z1 ஸ்கொயர்டு அப்படின்னு. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெக்ரல். இன்டெக்ரல் அப்படிங்கும்போது நமக்கு எல்லாம் எப்போவுமே இந்த இஎம்எஃப்பை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷனில் நமக்கு இந்த டேர்ம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். விச் கேன் பி எய்தர் dl or ds or dv. ஸோ dl இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் லைன் இன்டெக்ரல், ds இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல், dv இருந்துச்சுன்னா வால்யூம் இன்டெக்ரல். ஸோ லைன் இன்டெக்ரல் அப்படிங்கும்போது இன்டெக்ரல் போட்டு இங்கே கீழே l அப்படின்னு இருந்துச்சுனாலே இட் ரெப்ரசன்ஸ் லைன் இன்டெக்ரல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு mod f dl cos theta. ஸோ டோட்டல் சார்ஜ் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா q is equal to லைன் இன்டெக்ரல் ஆஃப் rho l into dl. இதில் இந்த rho l அப்படிங்கிறது வந்துட்டு லைன் சார்ஜுடைய டென்சிட்டி. அதாவது இப்போ ஒரு லைன் இருக்குது, இந்த லைனில் வந்து நமக்கு இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து இருக்குது. எவ்வளோ சார்ஜஸ் இந்த லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு டோட்டல் சார்ஜ். ஸோ இந்த ரோ எல் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த சார்ஜஸ் எவ்வளோ சார்ஜஸ் இந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ டென்ஸாக இருக்குது, எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர் தான் ரோ எல். ஸோ ஒரு லைனாக கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம இன்டெகிரேஷன் எடுத்தோம் அப்படின்னா இதுதான் லைன் இன்டெக்ரல்னு சொல்லுவோம். சர்ஃபேஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரஃப் சர்ஃபேஸ் நம்ம எடுத்துகிட்டு அதில் சார்ஜஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அதில் டோட்டல் சார்ஜ் கேன் பி கேல்குலேட்டட் ஆஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஓவர் ரோ எஸ் டிஎஸ். ரோ எஸ் அப்படிங்கிறது இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சார்ஜுடைய டென்சிட்டி. ஸோ டென்சிட்டிக்கும் இன்டென்சிட்டிக்கும் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேக் அ கண்டெய்னர். ஸோ இங்கே வந்துட்டு இது ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் ஃபில் பண்ணிக்கலாம். சாண்டை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் தண்ணி இங்கே ஊற்றுனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்க. அப்போ என்ன ஆகும், இதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரைக்கும் நமக்கு இங்கே வந்து
தண்ணி வந்து இதில் ஃபில் ஆகும், அதாவது அப்சர்வ் பண்ணிக்கும். எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்காது, அதாவது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஊற்றுற வரைக்கும் தண்ணி வந்து அப்சர்வ் ஆகாது. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சாண்டு, இது வரைக்கும் நமக்கு வந்து தண்ணி வந்து ஃபில் ஆகிருக்கு, இந்த ஷேடட் போர்ஷன் மட்டும் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஆழமாக அந்த தண்ணி வந்து இந்த சாண்டுக்குள்ளே இறங்கியிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு இன்டென்சிட்டி. ஓகேங்களா, அதாவது டென்சிட்டி அப்படிங்கும்போது இந்த ஈரமணல் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்துட்டு டென்சிட்டி. ஸோ எவ்வளோ ஆழமாக இறங்கியிருக்கு, எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இறங்கியிருக்கிறது இன்டென்சிட்டி, அண்ட் எவ்வளோ மணல் ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு இட் இஸ் டென்சிட்டி. அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. Next is volume integral. So total charge across the volume considered is equal to volume integral of rho v dv. இதில் நமக்கு ட்ரிப்பிள் இன்டெக்ரேஷன் இருக்கும். ஸோ இந்த விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லைன் இன்டெக்ரல் அப்படிங்கும்போது நமக்கு இங்கே ஒரே ஒரு இன்டெக்ரல் இருக்கும். சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அப்படிங்கும்போது இங்கே டிஎஸ் இருக்குது. எதனால் இங்கே நமக்கு டபுள் இன்டெக்ரேஷன் கிடைக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். டிஎஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ பேசிக்காக டிஃப்ரென்ஷியல் சர்ஃபேஸ் நம்ம எப்படி எடுப்போம், இப்போ இங்கே எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஒய் dz அப்படின்னு நம்ம ஈக்குவேஷனில் பார்த்தோம். அப்போ dy dz அப்படிங்கும்போது இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு இன்டெக்ரேஷன் நம்ம இங்கே வந்து பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வால்யூம் இன்டெக்ரலில் நமக்கு எப்படி கிடைக்கும் பாருங்கள், dx dy dz அப்படின்னு கிடைக்கும், which means we will get 3 integrations. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெக்ரல்ஸ், அதாவது லைன், சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம் இன்டெக்ரல். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த பேசிக் இன்ட்ரொடக்ஷன் கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.